ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 45வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 44 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல ஹீரோ வந்துட்டு பார்த்த மாதிரி எந்த ஒரு டெத்துமே இருந்திருக்காது. அவங்க எல்லாருமே வேற மாதிரி அந்த கிம் ஜுன்வால ஏமாத்தப்பட்டு தான் இருந்துட்டு அந்த இடத்துல இறந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த தேசு தாத்தா வந்துட்டு அந்த ரேல வந்துட்டு இறந்து போனப்ப ஏற்கனவே ஏற்பட்ட மாதிரி நெருப்பு குழம்புகளே வந்துட்டு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும். அப்ப அந்த ஹியூனில இருந்துட்டு தாத்தா நம்ம இந்த டவுன் ஜெம்ஸோட பவரை வச்சு இந்த இடத்துல ஒன்னா வந்துட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டா ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும். அப்படிங்கிறப்ப பின்னாடி ஒரு ஸ்பைடர் அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு போயிட்டு அதை எத்தி தள்ளி விட்டு அதை கொன்னாராம். அவ்வளவு வந்துட்டு ஏன் ஆக்ரோஷமா இருக்கா அப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு இறந்துட்டார்ல, இதுக்கு மேல அவனால பிரெட் வந்துட்டு சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக அப்படி இருக்கான். ஹியூனில இருந்துட்டு இந்த மாதிரி நேரத்துல சோகப்படுறதுக்கு வந்துட்டு டைமே கிடையாது. அட்லீஸ்ட் சேட்டர் பாக்ஸ் ஆச்சும் உயிரோட இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். அந்த ஹீட் ரே இருந்துட்டு கிரியேட் பண்ண ரூட்ல வந்துட்டு எங்களால ஓட முடியுமா? நோ, அந்த கிரவுண்டே இருந்துட்டு மெல்ட் ஆயிருச்சு. அது இம்பாசிபிள். சேட்டர் பாக்ஸால லாஜிக்கலா வந்துட்டு திங்க் பண்ண முடியாது. நான் வந்துட்டு அவனை தூக்கி வீசினானோ அவன் திரும்பி இதே இடத்துக்கு வந்துட்டு வந்துருவான். என்னோட கால்ல இருக்கிற அந்த வலியும் இருந்துட்டு ரொம்பவே மோசமாயிட்டே இருக்கு. அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டு என்னால போக முடியாது. எப்படியாச்சும் நான் இல்லாமையாச்சுமே இங்க இருந்து போறதுக்கு நான் வழியை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சிட்டு நான் பண்ண மிஸ்டேக்க மறுபடியும் நீ பண்ணிராத, என்ன மன்னிச்சிட்டு சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து தூக்கி வீசிட்டு மேஜர் ஜீசு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தான் அவருமே இருந்துட்டு அந்த ஜீவனை வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா புடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஹியூனில வந்துட்டு பாக்குறப்ப அவன் வந்துட்டு தன்னோட கையை வந்துட்டு அந்த சைடு காமிக்கிறான். மேஜர் இருந்துட்டு அவனோட காலையுமே இருந்துட்டு நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அந்த ஹியூனில இருந்துட்டு ஸ்பைடர்ஸ் எல்லாமே சேட்டர் பாக்ஸ் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு நான் ஒரு த்ரெட்டே கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஹியூமன்ஸ் வந்துட்டு அதுங்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான கிரீச்சர்ஸ் கிடையாது. வெல் கிராம்ஸாலே சேட்டர் பாக்ஸாலையும் அதை டேமேஜ் பண்ண முடிஞ்சு. பட் ஐ கெஸ் அதுங்க வந்துட்டு எங்களை ஒரு நாயகம் மாதிரி தான் பார்க்கணும். இன் எனி கேஸ் நான் எப்படியாச்சும் அதோட அட்டென்ஷனை வந்துட்டு என்னோட பக்கம் வந்துட்டு திருப்பி ஆகணும். நான் வந்துட்டு ஒரு நாயை விட வேற ஒரு விஷயமா இருந்து ஆகணும். நான் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அப்பதான் இந்த ஸ்பைடர் இருந்துட்டு அதுங்க வந்துட்டு டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணர முடியும். நான் வந்துட்டு சாதாரண அனாயன்ஸாவோ ஒரு ஹிண்ட்ரன்ஸாவோ இதுங்களுக்கு இருக்க கூடாது. நான் வந்துட்டு உண்மையாலுமே இதுங்களுக்கு ஒரு ஆபத்தான விஷயமா வந்துட்டு மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிட்டு, யூ ஸ்பைடர் பேஸ்டர்ஸ், நான் இங்கதான் இருக்கிறேன், உங்க எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அக்கா பிரிச்சு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்பைடர்ஸ் வந்து அவனை நோக்கி திரும்புற மாதிரி இருக்கு. அப்ப அங்க மேல அந்த ஜீசாக் இருந்துட்டு நம்ம கிட்ட இன்னுமே நம்மளோட ஃபுட் வந்துட்டு இருக்கு. இந்த டனல்ஸ்ல இருக்கிற சில பகுதிகள் வந்துட்டு கம்பல் டவுன் ஆகி விழுந்துருச்சு. பட் எப்படியாச்சும் அதுகளை வந்துட்டு நம்ம தவழ்ந்து போயிடலாம். டு திங்க் இந்த அளவுக்கு தான் இந்த டனல் வந்துட்டு கிரம்பிள் ஆயிருக்கு, இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி அப்படிங்கிறப்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஜின்வு இருந்துட்டு வெல் இந்த கைசர்ல இருக்கிற பாருங்க எல்லாமே அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. ஒரு அடல்ட் மேல் ஹியூமனை விட லைட்டா தான் அந்த டனல் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ இந்த ஸ்பைடரால ஈஸியா வந்துட்டு இதுக்குள்ள வர முடியாது. இதை தாண்டி போயிட்டு அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு சேஃபா இருப்போம். அப்படிங்கிறப்ப ஜீசாக் இருந்து மத்தவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்கிறப்ப ஜின்னு வந்துட்டு நோ, இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் வந்துட்டு எப்படியோ சேட்டர் பாக்ஸை விட்டுட்டு வர சொல்லி இவங்கிட்ட கத்துக்கினேன். அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப டெரிபிளா இருந்துச்சு. பட் இது வந்துட்டு பேடு தான். ஏன்னா எக்ஸலண்டான பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு கைசீரியனை வந்துட்டு எங்க கூட வச்சுக்க முடியாதது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். நான் வந்துட்டு ஒரு சமயம் வந்துட்டு இறக்கி வைக்கணும்னு தான் நினைச்சேன். பட் ரொம்பவே எசென்ஷியலான மெம்பரை வந்துட்டு நான் இழந்துட்டேன். அவன் வந்துட்டு அந்த பேட்டில் ஃபீல்டோட அவுட்ஸ்கர்ட்ல இருந்து ஜம்ப் பண்ணா மேபியா வந்துட்டு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்பைடரோட தலை வரப்ப ஓ ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப காம் டவுன், அது வந்துட்டு ஆல்ரெடி செத்துருச்சு, வெறும் தலை தான். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த மேஜர் தான் வராரு. ஆர் யூ ஆல் ரைட் அப்படிங்கிறப்ப மேஜர் ஜீவும் சேட்டர் பாக்ஸ் வந்திருக்கீங்களா, அவன் வந்துட்டு நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கிறப்ப அவர் வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரா, அதனால வந்துட்டு அவனை நாக் அவுட் பண்ண வேண்டியதா போயிருச்சு. அது மட்டும் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. இந்த ஸ்பைடர் வந்துட்டு நம்ம துரத்த ஆரம்பிச்சது. சோ நம்ம இருந்து கிளம்பணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் ஒரு ஸ்பைடர் வந்துட்டு துரத்திட்டு வந்திருக்கு. ஆனா இவர் திரும்பி பிடிச்சு அதோட தலையை வந்துட்டு அப்படியே பிச்சு எடுத்துறாரு. அப்ப அந்த ஜின்னு இருந்துட்டு வெறும் கையை வச்சு ஒரு ஸ்பைடரை வந்துட்டு தோக்கடிச்சிட்டாரா. மேஜருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்த ஒரு பாடி வந்துட்டு இருக்கு. சோ ஒரு நல்ல ஷேப்ல இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இடையில இந்த டவுன் ஜெம்ஸ்னால இவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்குமா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கப்பதான் அந்த இடத்துல வெள்ளையா ஒரு உருவம் தெரியுது. என்னன்னு உங்களுக்கு தெரியுதா, இவங்க எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்குள்ள ஒரு ஸ்பைடர் அதுதான் இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப இந்த மேஜர் வந்துட்டு சீக்கிரம் நம்மளோட சைடு ரூட்டுக்குள்ள வந்துட்டு போங்க, இப்பவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும்ல அது சின்ன சின்ன ஸ்பைடர்லாம் வச்சு மனுஷங்களை வச்சு பேச வைக்கல, அந்த மாதிரி ஸ்பைடரை அந்த டனலுக்குள்ள வந்துட்டு அது அனுப்பி வைக்குது. ஜீசாக்கு இருந்துட்டு மேஜர் நாங்க எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டோம், சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பைடர் எல்லாம் துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கா. சோ அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலை வச்சு அங்க இருக்கிற ஒரு பாறையை வந்துட்டு ஏத்தி அதுங்க வர வழியை வந்துட்டு பிளாக் பண்ண வைக்கிறாரு. அப்ப ஜீசாக்கு இருந்துட்டு மேஜர் இந்த எக்ஸிட் வந்துட்டு ஃபுல்லா கொலாப்ஸ் ஆக போகுது, சீக்கிரம் வெளியே வாங்க மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்கறப்ப அந்த பாறைங்க எல்லாமே இடிஞ்சு அப்படியே அவர் மேலேயே இருந்துட்டு விழுக ஆரம்பிக்குது. இதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல அங்க இருக்கிற எல்லாருமே திஸ் கேன் பி மேஜருக்கு வந்துட்டு இப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறப்ப ஜீவன் வந்துட்டு வெயிட் அந்த மண்ணில் ஏதோ தெரியுது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு தன்னோட கையை வந்துட்டு வெளியே கொண்டு வந்து நீட்டாரு. சீக்கிரம் அவரோட கையை பிடிச்சி வெளியே இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு காப்பாத்திடுறானுங்க. அப்ப அந்த மேஜர் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வந்துட்டு சேஃபா இருப்போம், பட் இது வந்துட்டு பேடு தான். இந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுனால என்னால வேற எந்த ஒரு சாய்ஸுமே இல்லாம இந்த வழியை வந்துட்டு இப்படி பிளாக் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இதனால மத்தவங்களால இப்ப வர முடியாதுல்ல. ஐ கெஸ் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் குவைட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வழியை வந்துட்டு நம்ம மறுபடியும் தோண்டணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஜின்மு இருந்துட்டு நம்ம மட்டும் தான் சர்வைவ் ஆயிருக்கும். ஹியூம்டே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன்லயே செத்துட்டான். வயல் கிராம்ஸும் ஹியூனிலும் இருந்துட்டு சேட்டர் பாக்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப மேஜர் வந்துட்டு நானுமே ஹியூனில பார்த்தேன். அவன் வந்துட்டு சேட்டர் பாக்ஸை வந்துட்டு என்ன நோக்கி வீசினா. எதுக்காக அவன் வரல அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் அவனோட காலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு கம்ப்ளீட்டா செதஞ்சு போயிருச்சு. அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு அவன் பக்கத்துல ஏதாச்சும் லைட்டோட ஒளிக்கதிர்களை பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் பார்த்த மாதிரி தான் ஞாபகம். அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு அப்படின்னா அவனுமே அந்த பெரிய டவுன் ஜெம் சாப்பிட்டான் போல. ஒருவேளை அதோட சைடு எஃபெக்டா தான் அது இருக்குமா அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வந்துட்டு பேட்டில் ஃபீல்டை கிராஸ் பண்றதுனால சில பேர் வந்துட்டு இறக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இவ்வளவு பேர் தான் இங்க சர்வே ஆகி வந்திருக்கமா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்ததானா அப்படிங்கிறப்ப ஜீவன் வந்துட்டு இது ஒன்றும் உங்களோட ஃபால்ட் கிடையாது, என்னையோ சேட்டர் பாக்ஸை தூக்கிக்கிட்டு இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து நீங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்து தட்ஸ் ரைட். ஆன் டாப் ஆஃப் தட் அந்த ரெண்டு பேரோட சாக்ரிஃபைஸ் இல்ல அப்படின்னா நம்மளாலேயும் இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்க முடியாது. நம்மள தனியா அலைவா வச்சுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. சோ நீங்க மத்தவங்களை காப்பாத்துறத நினைச்சும் ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணக்கூடாது. அப்படிங்கிறப்ப மேஜரும் யூ ஆர் ரைட். அப்படிங்கிறப்ப நம்ம இப்பதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டை வந்துட்டு தாண்டி வந்திருக்கோம். பட் இது வந்துட்டு இன்னுமே முடியவே இல்லை. நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சரை வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணாதான் அவங்களோட சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஒரு அர்த்தத்தோட இருக்கும். அப்படிங்கிறப்ப மேஜர் வந்துட்டு சொல்ல சரிதான். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து சோகப்பட்டு இருக்கிறதுக்கு இந்த இடத்துல டைம் கிடையாது. நம்மளோட கோல் வந்து அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு இந்த லாபிரிந்தோட எக்ஸிட்டை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெறும் ஒரு அசம்ஷன் தான். சோ அதனால நம்ம ஸ்லோவா வந்துட்டு போலாம். இந்த லாபிரிந்த வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம மேல போறதுக்கான வழி வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறப்பதான் அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிர ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சவுண்ட் இது, இது வந்துட்டு அந்த செவருக்கு அந்த சைட்ல தான் வருது. அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க, அது வந்துட்டு இந்த செவரை வந்துட்டு தாண்டி வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப கரெக்டா சொன்ன மாதிரி அந்த செவத்தை உடச்சுக்கிட்டு என்னமோ ஒண்ணு அந்த இடத்துல வெளியே வந்துட்டு விருது. அப்ப இந்த ஜின்னு பாக்குறப்ப அந்த சூப்பர்வைசர் ஸ்பைடர் இருக்கு இல்லையா, அதுதான் இருந்துட்டு வந்திருக்கு. அப்ப ஜின்னு வந்துட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் என்னையா இந்த மான்ஸ்டர் அங்க பிடிக்க வருது அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு அந்த ஸ்பைடர் அடிச்சு காப்பாத்துச்சோ அதே மாதிரி அந்த மான்ஸ்டர் வந்துட்டு இதையுமே அடிச்சு உன்னை காப்பாத்துது மறுபடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அங்க இருக்கிறவங்க ஜின்னு சீக்கிரம் இந்த சைடு வா அப்படிங்கிறப்ப இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை பாக்குறப்ப அதுக்கு வந்துட்டு வெள்ளை கலர் முடி இருக்கு, யங் டைம் மாதிரியே இருக்கு. அப்ப அவங்க ஜின்னு சீக்கிரம் வா அப்படிங்கிறப்ப அவனு யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடான். மேஜர் அந்த சூப்பர்வைசர் பேஸ்டர் இந்த தூரம் வரைக்கும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படிங்கிறப்ப ஜீசாக்கு இருந்துட்டு இந்த வார் நடக்கிறப்போ ஒரு ஹியூமன் ஹாஸ்டேஜுக்கு வந்து எதுக்கு இவ்வளவு வேல்யூ கொடுத்து துரத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு அது யங்டே அப்படிங்கிறப்ப இல்ல புரியல அப்படின்னு மத்தவங்க சொல்ல ஜின்னு இருந்துட்டு நான் அவனோட முகத்தை பார்த்தேன், அந்த மான்ஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுல அது வந்துட்டு யங்டே அப்படிங்கிறப்ப மேஜர் தட்ஸ் இம்பாசிபிள், நீ வந்துட்டு அந்த இடத்துல ஆக மொத்தம் செத்து போயிட்ட. சோ உன்னோட மைண்ட்ல வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரிக்கெல்லாம் வந்துட்டு பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப இல்ல நான் வந்துட்டு சர்டனா தான் சொல்றேன் அப்படின்னு ஜின்னு சொல்றப்ப அங்க பாரு அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ஆல்ரெடி இறந்துடுச்சு, நான் வந்துட்டு இப்போ 2 தடவை செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட நீ சொல்றியா, சரி வாங்க அது வந்துட்டு இப்போ சீக்கிரம் வந்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போறப்போ மேஜர் நம்ம ஒன்னும் அவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு போறது கிடையாது. சோ அது வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு நம்மள கேட்ச் அப் பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு நம்மளோட ஆர்போட எஃபெக்ட் எல்லாமே ரொம்பவே டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பைடர் வந்துட்டு பயங்கரமா கத்துது, என்னடான்னு பார்த்தா அது வந்துட்டு ஒரு லாபிரிந்த் தான். சோ அங்க கண்டிப்பா ட்ராப் அப்படிங்கிறது இருக்கும். சோ ஒரு ட்ராப் ஆக்டிவேட் ஆகி நிறைய மர குச்சிங்க மாதிரி வந்துட்டு அந்த ஸ்பைடர் வந்துட்டு குத்தி புடிச்சு வச்சுக்குது. என்னது திடீர்னு ஸ்பியர் எல்லாமே வால்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஜீவனு அது வந்துட்டு டிராப்ஸ் லாபிரிந்த்ல இருக்கிற டிராப்ஸ், இது நம்ம வந்துட்டு எப்படியோ டைம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டால் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு ஸ்டாப், நீ வந்துட்டு பின்னாடி அந்த ராக்ல வந்துட்டு காலை வச்சு மிதிச்சிடாது. அப்படிங்கிறப்ப அவன் சொன்ன மாதிரியே மிதிச்சாரான். நம்ம ஹீரோ வந்துட்டு சின்னதா இருக்கிறனால ஹீரோக்கு வந்துட்டு அது எதுவுமே ஆகல அந்த பிளேட்னால. பட் அவனோட காலுங்க இருந்துட்டு அந்த இடத்துல அப்படியே துண்டா வந்துட்டு வெட்டப்படுது. அவன் ரெண்டு போச்சு, என்னோட கால்கள் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப அந்த சைடு பாக்குறப்ப அந்த சூப்பர்வைசர் ஸ்பைடர் இருக்கு இல்லையா, அதுமே இருந்துட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கு. அப்ப ஜின்னு இருந்துட்டு சேட்டர் பாக்ஸ் இருந்துட்டு கூட்டிட்டு இந்த இடத்துல இருந்து வெளியே போங்க, நான் வந்துட்டு ஜீவோங்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றேன். அப்படிங்கிறப்ப மேஜர் இருந்துட்டு இல்ல நான் பண்றேன். அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு கிடையாது, சேட்டர் பாக்ஸ் தான் நம்மளோட டாப் ப்ரையாரிட்டி, இருக்கலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தன் வந்துட்டு அவன் தான், உன்னால எந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறப்ப அவன் வந்துட்டு இல்ல என்னோட கால்கள். அப்படிங்கிறப்ப சரி உன்னை வந்துட்டு நான் தோல்ல தூக்கிக்கிறேன். அப்படிங்கிறப்ப என்ன மன்னிச்சிருங்க இது எல்லாமே என்னாலதான். அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு இந்த நான்சென்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணு, இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு ட்ராப்பை வந்துட்டு பார்த்த அப்படின்னா நீ வந்துட்டு எங்கள்ட்ட சொல்லு சரியா. அப்படிங்கிறப்ப அந்த ஜீவோங்க வந்துட்டு இது வந்துட்டு பேட், என்னோட கால்ல இருந்து அப்படியே ரத்தம் வந்துட்டு வெளியே அப்படியே ஊத்திட்டு இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் வந்துட்டு அந்த பேட்டில் ஃபீல்ட்ல கூட மேஜரோட முதுகுல தான் இருந்தேன். ஒன்ஸ் அகைன் நான் வந்துட்டு இவங்களுக்கு
வெறும் பேர்டனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொன்ன இழக்க போறப்ப ஜின்வு இருந்துட்டு ஜீவோங்க நீ வந்துட்டு எழுந்திரி அப்படிங்கிறப்ப அவனும் இருந்துட்டு முழிச்சிடறான். ஜின்வு அது வந்துட்டு நம்மள வந்துட்டு கேட்ச் அப் பண்ண போகுது, நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன், அதனால நீங்க வந்துட்டு எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஜின்வு வந்துட்டு வாட் நீ என்ன சொல்ற, எனக்கு வந்துட்டு காதுல கேட்கல அப்படிங்கிறப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஜின்வு வந்துட்டு இன்னும் சத்தமா பேசு, இந்த கேஆஸ்னால நீ பேசுறதுல வந்துட்டு என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அந்த ஜீவங்க வந்துட்டு பயங்கர சத்தமா இந்த ஸ்பைடர் வந்துட்டு நமக்கு பின்னாடி தான் இருக்கு, சோ நான் வந்துட்டு டைமை வாங்கி கொடுக்குறேன், சோ எங்கேயும் விட்டுட்டு போயிரு அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த ஜின்னுவே இருந்துட்டு அவனை தூக்கி வீசிறான். தேங்க்யூ இந்த ட்ராப்ல வந்துட்டு நீயா ஸ்டெப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவனை ட்ராப் மேல வந்துட்டு தூக்கி போட்டுறான். அந்த ஸ்பைடர் வந்துட்டு அவனை பிடிக்க வருது. சோ இவன் கேட்கல அப்படின்னு சொன்னது வந்துட்டு அவன் அந்த விஷயத்த தானா வாயில மத்தவங்களுக்கு கேட்கணும்ங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.